பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூர்வமாக நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலும் கூட கொஞ்சம் நாம் நம்முடைய சிந்தையை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய சிந்தை எவ்வாறாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, இருதயமே எல்லாவற்றிற்கும் வேர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சிந்தை தான் மனிதனுடைய வாசலாக இருக்கிறது. சிந்தையின் மூலமாகத்தான் நாம் எதை ஜீவனை உள்ளே அனுமதிக்கிறோமா, இல்லை என்றால் மரணத்தை உள்ளே நாம் அனுமதிக்கிறோமா என்பது எது வாசல் என்றால் நம்முடைய இருதயம்தான் வாசல் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வேதம் எப்படி சொல்கிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா 17:9 நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சிந்தைகளை மிகவும் கவனமாய் பார்த்து கொள்வோம். வெற்றி முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், முதலாவது நம்முடைய சிந்தனையில் தான் ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, சிந்தையில் நீங்கள் தோற்காதவரை நீங்கள் வெளியே உங்களுடைய காரியத்தில் நீங்கள் தோற்பதில்லை. மனிதனுடைய இருதயத்தின் நினைவு, இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமாயிருக்கும், ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முன்னெடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் கண்களால் பார்க்கும் இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் மனிதனுடைய சிந்தனையில் இருந்த பொருட்கள் தான். அது ட்ரெயினாக இருக்கட்டும், ஏரோப்ளேனாக இருக்கட்டும், ஒரு டேபிள் சேர் எதுவாக இருந்தாலும் சரி, முதலாவது ஒரு மனிதனுடைய சிந்தனையில் இருந்து தான் ஆரம்பமாகிறது. எந்த காரியமும் முதலாவது தோன்றும் இடம் எதுவென்றால் நம்முடைய மனது தான். சிந்தனை ஆற்றல் தேவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியும் சிந்தித்து செயல்பட முடியாது. யாருக்கும் இல்லாத இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் தேவனைப் போல மனிதனும், தேவன் எப்படி சிந்தித்து செயல்படுவாரோ அதே போல மனிதனும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவனாக படைக்கப்பட்டான். மனிதனுடைய சிந்தனைக்கு எல்லையே கிடையாது. பாருங்கள், தேவன் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு எல்லையே கிடையாது. நம்முடைய சிந்தை தான் நம்முடைய இலக்குகளை கூட அடைய உதவுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 3:4 இப்படியாக சொல்லுகிறது: கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இந்த சுக்கான் தான் நம்முடைய சிந்தனை, இந்த சுக்கான் தான் நம்முடைய வாய். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் மனதிலே சிந்திக்க வேண்டும், நாம் அதை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும், நாம் அவைகளை பேச வேண்டும். பாருங்கள், எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், பயங்கரமான காற்றினால் பிரச்சனைகளால் அடிபட்டாலும், அதை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று என்ன யோசிக்கிறானோ, அந்த கப்பலை அவன் எங்கே கொண்டு போக வேண்டும் என்று அவன் யோசிக்கிறானோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறீர்களோ, ஒரு நாள் அங்கே தான் போய் நிற்கப் போகிறது. உங்களை
நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எங்கே உங்களை கொண்டு போக குறித்து சித்தமாக இருக்கிறாரோ அதை தெரிந்து கொண்டு அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். என்ன நினைக்கிறாரோ அங்கேதான் தேவன் உங்களை கொண்டு போகிறார். நீங்கள் அங்கே தான் போகப் போகிறீர்கள். பிரியமானவர்களே, 1000 பிரச்சனைகள் வந்தால் என்ன, 1000 எதிரிகள் வந்தால் என்ன, 1000 தீர்ப்புகள் வந்தால் என்ன, 1000 எதிர்ப்புகள் வந்தால் என்ன, என்னை நடத்துகிறவர் எங்கே கொண்டு போக சித்தமாக இருக்கிறாரோ அங்கே நான் போக சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு இணைந்து கொண்டு தேவனுடைய மனதோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சொன்னது நடக்காது, பிசாசு சொன்னது நடக்காது, டாக்டர் சொன்னது நடக்காது, டெலிவிஷன் உலகம் சொன்னது, டிவி நியூஸ் சேனல்கள் சொன்னது நடக்காது. பாருங்கள், தேவன் சொல்கிறார், எரேமியா 29:11 வாசிக்கிறோம், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்கிறார். அவர் மனுஷனுக்கு நன்மைகளை மட்டுமே யோசித்து கொண்டிருக்கிறார். அவர் நினைவு நம்முடைய நினைவும் ஒன்றாக வேண்டும். பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு காரியங்களையும் ஒரு பெரிய திட்டங்களையும் தேவன் உங்களை வகுத்து தான் உங்களை இந்த பூமிக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே அவர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த நினைவுகள் மாத்திரம்தான் தலைமுறைக்கும் நிற்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனும் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திசை திருப்பத்தக்கவன் யார், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசுங்கள், அதை சிந்தியுங்கள், அதிலே கற்பனை காலுங்கள், அதிலேயே வாழுங்கள், அதையே பார்த்து கொண்டிருங்கள், அதே கற்பனை செய்யுங்கள். தேவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கற்பனை சக்தி, சிந்தனை என்கிற ஒரு ஆசீர்வாதம். அதில் தீமைக்கு எதுவாக அல்ல, நன்மைக்கு எதுவாய் பயன்படுத்துங்கள். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். நாளைக்கு இன்னொரு தலைப்போடு சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.